வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, எல்லாருடைய ஃபேவரட்டான பூரி மசால் அல்ல பூரி கிழங்கு எப்படி பண்ணலாங்கிறது இன்னைக்கு இந்த ரெசிபியில பாத்திரலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். முதல்ல நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க. தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதையும் பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாங்க. அதுவே பூரிக்கு பிசையும் போது கொஞ்சம் ஹார்டா பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும். பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. இதை எடுத்து சைட்ல வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற மசால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல ரொம்ப சூப்பரா ரொம்ப ரிச்சா நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு 2 அல்லது 3 இந்த மாதிரி குக்கரை நல்லா விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துருக்கோம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். நம்ம செய்ய போற மசாலுக்கு இந்த கடலை மாவு தாங்க டேஸ்ட் சேர்த்து கொடுக்க போகுது. சோம்பு 1 டீஸ்பூன், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கோங்க வாசத்துக்காக. கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம். தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். வாங்க இப்ப இந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கும் போது அடுப்பை சிம்ல வச்சு தாளிச்சுக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணிட்டு கூடவே நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் ஆட் பண்ணிட்டு வணக்கிக்கலாம். கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு வணக்கிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை உள்ள ஆட் பண்ணிட்டு கலந்து இப்ப தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மசாலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை உள்ள ஆட் பண்ணிட்டு கலந்துக்கலாங்க. கடலை மாவோட கப்ல நீ கொஞ்சம் தண்ணி சேர்ந்துட்டு அதையும் கலந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கிற கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். ரொம்ப சூப்பரான பூரிக்கு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முதல்லயே பிசைஞ்சு வச்சிருக்க பூரி மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இதை நமக்கு தேவையான சைஸ்ல உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரி மாவு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எண்ணெய் 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு நல்லா பரட்டிக்கலாம். ஸோ அது நமக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ சைஸ்ல வேணுமோ பரட்டிக்கலாம். ரொம்ப தின்னா வேண்டாம், கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடாயில எண்ணெய் நல்லா ஊத்திட்டு பூரி நல்லா முங்கி வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததும் எடுத்துடலாம். சூப்பரா ரொம்ப ஈஸியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பூரி அண்ட் கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நாங்க போற எஃபோர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்றதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.